இருக்கிறார். என்ன சொல்லுங்க, தேவன் மறக்கவில்லை, மறைந்து போகவும் இல்லை, உங்கள் நினைவாகவே கத்திருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகத்திலே உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள், பாஸ்டர் டேவிடை கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார். நினைவு கூறும் தெய்வமே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், ஒரு ஆங்கில வார்த்தை. when the outlook is dark, look the uplook. எல்லாம் இருளாக இருக்கும், மேல் நோக்கி பாருங்கள், வெளிச்சம் வரும். இது ஒரு இருளான நேரம்தான் உண்மையாகவே. இது காயங்கள் மாற்றுவது கடினம். பாட்டெல்லாம் பாடுறோம், காயங்கள் மாற்றும் நல் ஔஷத. திரும்ப சொல்லுகிறேன், நமது காயங்கள் எல்லாம் அவர் கட்ட அவர் மிகப்பெரிய மருத்துவர். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, தேவனே இந்த குடும்பத்தின் காயங்களை நீர் மாத்திரம். பாஸ்டர் லூக்கா அவர்கள் ஒரு பாட்டு பாடினாங்க, இப்போ கூட நீர் மாத்திரம் தான் கட்ட முடியும். நம்ம 1000 பேர் வரலாம், சொல்லலாம், ஆனால் தேவன் தான் கட்ட முடியும். ஆமேன். சத்தமாக சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்களிலே நற்கிரிகளை ஆரம்பித்தவர் முற்று முடிய அதை செய்து முடிக்க வல்லவர். சத்தமாக சொல்லுங்க, வல்லவர். நீங்கள் 4 காரியம் செய்யுங்க, அதை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 43ஆம் சங்கீதம், 43ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். எஸ் 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 42 நாளில் கூட சொல்கிறார், 42 நாள் கூட, 42 நாள். ஒரு நிமிஷம் சொல்லுங்க, முன்னே பாஸ்டர் டேவிட் வாழ்க்கையில் அவர் பாராட்டின அதிசயங்கள் எல்லாம் சொல்லுங்க. முன்னே இன்று இருள் தான், ஆனால் ரிமெம்பர் த பாஸ்ட், ரிமெம்பர் த பாஸ்ட். கவனிங்க, அவர் யார் தெரியுமா? தேவனை ஆராதிக்கிறவர். தேவனை ஆராதிக்கிறவர் போட்டிருக்குது, துதியின் சத்தத்தை செய்கிறவர். ஆமேன். பாஸ்டர் டேவிட், டோன்ட் ஸ்டாப் இட். பல முறை இந்த ஆலயத்தில் நான் பிரசங்கித்திருக்கிறேன், ஊழியர் கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். கடைசியாக பாஸ்டர் தேவராஜ் அவருடைய மனைவி இறந்த அன்னைக்கு காலையில் கூட்டம் முடிச்சுட்டு சாயங்காலம் இங்கே வந்தேன். அடுத்த நாள் எனக்கு ஒரு திருமணம், ஒரு கூட்டம் கண்ணமங்கலம் இடத்துல. ஐயா தான் என்னை அனுப்பி வச்சார். அன்னைக்கும் கூட அந்த தம்பி தான் வாசித்தார். அவருக்கு சொல்ல விரும்புகிறேன், ஹலோ, 4 காரியங்கள் சொல்லுங்கள். முன்னே உடைய வாழ்க்கையின் அந்த சத்தம் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். களிப்பின் சத்தம், துதியின் சத்தம், ஆலயத்தின் சத்தம். மறந்து போகாதீங்க. எங்கே? முன்னே.